இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காயின் அண்ட் ஆபேலோட ஸ்டோரியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஏசப்பா ஆதாமையும் ஏவாளையும் தான் படித்தாங்க இந்த பூமியில். ஆதாமும் ஏவாளும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாதனால ஏசப்பா ஏதேன் தோட்டத்தை விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போங்கன்னு சொன்னாங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன பிறகு அவங்களுக்கு 2 குமாரர்கள் பிறந்தாங்க. ஒருத்தன் பேர் ஆபேல், இன்னொருத்தன் பேர் காயின். ஆபேலோட தொழில் என்னன்னா ஆடுகளை மேய்க்கிறது. காயினோட தொழில் என்னன்னா பயிரிடுறது. ஆபேல் எப்போவுமே அவனோட ஆட்டு மந்தையில் இருக்க சிறந்த ஆடை எடுத்து போய் இயேசுவுக்கு பலியிடுவான். ஏசப்பா ஆபேலோட காணிக்கையை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுவாங்க. இதை பார்த்த காயினும் அவனோட தோட்டத்தில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் காணிக்கைக்காக எடுத்துட்டு போவான். ஆனால் ஏசப்பா காயினோட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. இதனால காயினுக்கு ஆபேல் மேலே கோவம் வந்துச்சு. காயினுக்கு ஆபேல் மேலே இருந்த கோவத்தில் அவனை கொன்னுட்டான். அப்புறம் ஏசப்பா காயின்கிட்ட கேட்பாங்க, காயினே ஆபேல் எங்கன்னு ஏசப்பா கேட்பாங்க. அதுக்கு காயின், நான் என்ன ஆபேலுக்கு காவல் காக்கிறவனா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஏசப்பா, நீ ஆபேல் கொண்ட விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காயின் இயேசுவுக்கு பயந்து தேவ சமூகத்தை விட்டு ஓடி போவான். நாமளும் யாரும் பார்க்கலன்னு தவறு செய்யக்கூடாது. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். For more videos, subscribe and like my channel.